தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாரோட கூட்டணி அமைக்க போறீங்கன்னு பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதற்கான விடை இன்றைக்கு அறிவிச்சாச்சு. தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றையிலிருந்து நம்ம கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். இப்போ ஒருவேளை டிஎம்டிகேவையோ கொண்டு வரதுக்கான முயற்சி எதுவும் நடக்கும்? விஜய் வெயிட்டிங், என்ன நடக்குது? நீங்க பத்திரிகையாளர்களும் யூடியூபர்ஸ் தான் இத தவறான ஒரு செய்தியை நீங்க தொடர்ந்து பரப்பிட்டு இருந்தீங்க. பல முறை நான் அதற்கு விளக்கம் கொடுத்து கூட யூடியூபர்ஸும் சேனல்ஸும் தான் டிஆர்பிக்காக நீங்க தொடர்ந்து அதை தவறான ஒரு செய்திகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆனா இன்றைக்கு இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது, உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ராகுல் காந்தியை இந்திய நாட்டு பிரதமர்னு ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணாரோ, யாரும் அனௌன்ஸ் பண்ணாதப்ப அனௌன்ஸ் பண்ணாரோ, அந்த ராகுல் காந்தி தான் தமிழ்நாட்டில் திமுகவை அழிக்கிறார். நான் பெற்ற வெற்றி திமுகவால் என்றால் அந்த வெற்றி எனக்கு மயிறு போன்றது, நான் தூக்கி போட்டு விடுவேன் பேசுறாரு. எல்லாம் பேசுறதுக்கு இவர் யாருங்க? மிரட்டுறது. நாங்கள் தாவேக்காவோட போயிடுவோம், நீங்கள் தோத்துடுவீங்க. நாங்கள் தாவேக்காவோட போனால் காங்கிரஸ் இல்லாத திமுக கூட்டணி தோக்கும். காங்கிரஸ்ல இருந்து ஒரு சிலர் கூட்டணி ஆட்சி வேணும்னு டிஎம்கேக்கு எதிராக பேசினாலும் பெரும்பாலானவர்கள் இன்னமுமே ஸ்டாலின் தான் வேணும், நம்ம டிஎம்கே கூட தான் போகணும்னு இருக்காங்க. உதாரணத்துக்கு ப. சிதம்பரத்துலேருந்து செல்வ பெருந்தகை, விஜய் வசந்த்லேருந்து எல்லாருமே கொஞ்சம் டிஎம்கே ஃபேவராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது ஒருவேளை காங்கிரஸ் டிவிகே டிசிஷன் எடுத்தால் காங்கிரஸ் ஸ்பிளிட்டை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ப. சிதம்பரம் தலைமையில் காங்கிரஸ் உடையும். அவரு மீட்டிங்கில் சொல்கிறாரு, காங்கிரஸோட ஸ்ட்ரென்த்து நீங்கள் முன்ன நினச்ச மாதிரி இல்லை. இவங்க அந்த 40 சீட்டு வாங்கினா எங்களுக்கு ஏன் 25 சீட்டாக குறைச்சிங்க? மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்புறாரு. அப்போது ஜி.கே. வாசன் போன்ற ஆட்கள் இருந்தாங்க. அப்போ 40 சீட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் போயிட்ட அப்புறம் 25 சீட்டுன்ற பொசிஷனுக்கு வருது காங்கிரஸ். ஸோ இது காங்கிரஸோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்கன்றதான் ப. சிதம்பரத்தோடைய டாக். ராகுல் காந்தி முன்னாடி மீட்டிங்கில் இன்னொன்று தெரியுங்களா, ப. சிதம்பரத்தை பேசவே உள்ள ராகுல் காந்தி. ஓகே, நான் இதோட முடிச்சுக்கிறேன்னு ப. சிதம்பரம் அந்த மீட்டிங்லேருந்து எஞ்சே போயிட்டேன். ஸோ திஸ் இஸ் த மைண்ட் ஆஃப் ராகுல். அவர் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இப்போ கேள்விப்படக்கூடிய விஷயங்கள், அவர் ஒரு லீடராக தெரியல. யாருமே சரி, ஒருத்தர் நல்லா பண்ணுறவனா தட்டி கொடுத்து தான் போகணும். தமிழ்நாட்டில் 67லேருந்து காங்கிரஸ் இல்லை, பவரில் இல்லை. இப்போ நீங்கள் புதுசாக ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எப்படி நீங்கள் கொண்டு வரணும்? வீக்காக இருக்க ஏடிஎம்கேவே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்க பிஜேபி கிட்ட கூட்டணி ஆட்சி முடியாதுன்னு சொல்லும்போது ஸ்டாலின் எந்த பாயிண்ட்ல கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிடுவாங்க? இவங்க என்ன நினப்பில் இந்த விஷயத்த திரும்ப திரும்ப கேட்குறாங்க? மிரட்டுறது. நாங்கள் தாவேக்காவோட போயிடுவோம், நீங்கள் தோத்துடுவீங்க. நாங்கள் தாவேக்காவோட போனால் காங்கிரஸ் இல்லாத திமுக கூட்டணி தோக்கும். ரைட்டுங்களா? உங்களுக்கு விழுற மைனாரிட்டி ஓட்டுக்கள் விழாது அப்படின்றது தான். நீங்கள் தாவேக்காவோட போனீங்கன்னா தமிழகத்தில் காங்கிரஸ் உடைஞ்சு பீஸ் ஆகும். தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி உருவாகும். காங்கிரஸ் ஜனநாயக பேரவைன்னு ஒன்று ஏற்கனவே ப. சிதம்பரம் ஆரம்பிச்சிருந்தார். அதில் ரங்கநாதன்லாம் எம்எல்ஏவாக இருந்தாங்க, புரசை ரங்கநாதன்லாம். அந்த மாதிரி ஒரு காங்கிரஸை கொண்டு வருவாங்க. ராகுல் இப்படிப்பட்டவர்ன்றதை திமுக எக்ஸ்போஸ் பண்ணும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ்க்கான தடையுமே இல்லாமல் ஆயிடும். அதுதான் காங்கிரஸ் முக்து பாரத் ராகுல் தான் நிறைவேற்றுவார். அதை நிறைவேற்றுறவர் ராகுல். யாராவது ஒரு முட்டாள் இப்போது நீங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறீங்க, நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, நல்லா வச்சுருக்காங்க, நீங்கள் அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை செய்வீங்களா?
அது மாதிரி ஒரு வேலையை வந்து ராகுல் செய்கிறது வந்து இம்மெச்சூர்டு, பயங்கர இம்மெச்சூர்டு, கிரைம். டிஎம்கே சைட்லயோ இல்ல ஸ்டாலின் சைட்லயோ என்ன நினைப்புல இருக்காங்க? காங்கிரஸை இன்னும் கொஞ்சம் பொறுமையா அப்ரோச் பண்ணலாம்னு நினைக்காங்களா, இல்ல அவங்கள விரட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற மூடு? அவங்க பொறுமையாக அப்ரோச் பண்ணணும்னு நினைச்சாலும் நினைக்கலனாலும் மாணிக்கம் தாக்கூர் மாதிரி ஆட்கள் பேசுறது, திருச்சி வேலுசாமி பேசுறது, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது, இதெல்லாம் வந்து திமுகவை ஹர்ட் பண்ணுது. செல்வ பெருந்தகை இது வரைக்கும் 4 லெட்டர் கொடுத்துட்டாரு. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இது மாதிரி பேசக்கூடாது, கூட்டணியில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஏன்னா காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் வந்து திமுக வேலை செய்யணும். நான் இப்போது காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் செலவு பண்ண போகிறது யாரு? திமுக. காங்கிரஸ் ஒன்றும் செலவு பண்ண போகிறது இல்லை. அதையும் ராகுல் பார்க்க மாட்டுறாரு. இப்போது கம்யூனிஸ்ட் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் கம்யூனிஸ்ட்டுகள் 25 கோடி வாங்கிட்டாங்க போனாங்கன்னெலாம் சொல்லுவானுங்கள்ல. கம்யூனிஸ்ட்டுகள் 5 பைசா வாங்கலை. அவங்க டீ சாப்பிட்டு தோழர் தோழர் தோழர்னு டயர் தட்டி ஓட்டிட்டு டீ சாப்பிட்டு அவங்க பாவம் உலகத்தை மாற்றணுன்ற புரட்சி கனவுகளோட அவங்க தேர்தல் காலத்துக்குள்ளே வரும்பொழுது அதிமுகவை எதிர்கொள்வதற்காக திமுக செலவு செய்த தொகை தான் அந்த 25 கோடி கம்யூனிஸ்டுகளுக்கு. அப்போது காங்கிரஸ் வேட்பாளரானா செலவு பண்ண வேண்டியது யார்? திமுக. அப்போ அந்த செலவெல்லாம் ராகுல் காந்தி கணக்கில் வராதா? அதெல்லாம் 13%, 1%, 4%க்குள்ளே வராதா? அதெல்லாம் எப்படி இவர் சமாளிப்பார்? அதுதான் செல்வ பெருந்தகை சொன்னார். இந்த மாதிரி நம்ம வந்து போட்டியிடணும், அவங்கள நம்பி தான் நம்ம போட்டியிட வேண்டிய கட்டாயம் என்பதற்கு அந்த உறவுகள் ஒழுங்காக இல்லைன்னா அது வந்து நடக்காது. எனவே பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறத நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து தேசிய ஊடக அமைப்பாளர், தகவல் தொழில்நுட்ப இது, அதெல்லாம் ஒரு அணியே இல்லைன்றார் கார்த்திக் சிதம்பரம். ரைட்டுங்களா? அதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவன் அது மாதிரி 10,000 பேர் இருக்கான். அந்த பிராமணனோட எஃபெக்டிவான பிராமணன் வந்து 10,000 பேர் இருக்கான். இன்னொரு பிராமணன் தமிழ் பிராமணர் தானே சொல்கிறார், மணிசங்கர் ஐயர். ஸ்டாலின் வந்து இண்டி கூட்டணிக்கு தலைமை ஏற்கணும் அப்படின்றார் இல்லையா? இன்னொரு பிராமணர் தான், அதே மயிலாடுதுறையை சேர்ந்தவர் தான் அவரும். அவரு சொல்கிறாரு ஸ்டாலின் வந்து இண்டி கூட்டணிக்கு தலைமை ஏற்கணும் அப்படின்னு. அந்த டெக்ஸ்ட் வந்து நேற்று வர்றதுக்கும் இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா? மணிசங்கர் ஐயரை நீங்கள் ஒதுக்கி வச்சிட்டீங்க. மணிசங்கர் ஐயர் தான் வந்து விவாதங்களில் தேசிய சேனல்களில் பெரிய அளவுக்கு பேசக்கூடியவர். இதுதான் இதுக்கு இப்போது விஜய் வெயிட்டிங். என்ன நடக்குது? நம்ம கூட காங்கிரஸ் வந்துடும். காங்கிரஸ் வந்து அடுத்து விடுதலை சிறுத்தை வரும். விடுதலை சிறுத்தை வந்தால் கம்யூனிஸ்டுகள் வரும். திமுகவோட இடத்த வந்து நம்ம ஃபில் பண்ணோம். திமுகவுக்கு பதில் தாவேகா, திமுகவோட கூட்டணி கட்சிகளாக நம்ம கூட்டணி கட்சிகள். இது விஜயோடைய நீண்ட நாள் கனவு. அதை நினைவாக்குறதுக்கு அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனால் காங்கிரஸ் சைடில் ஒரு குற்றச்சாட்டு வைக்காங்க, நாங்கள் பேச்சுவார்த்தை குழு அமைச்சிட்டோம், ஆனால் டிஎம்கே தரப்பில் தான் பேச்சுவார்த்தை குழுவும் அமைக்க மாட்டேங்காங்க, எங்கிட்ட தொகுதி பங்கீடுக்கு கூப்பிடவும் மாட்டேங்காங்கன்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன் டிஎம்கே வந்து அந்த விஷயத்தை டிலே பண்ணுறாங்க? இதனால தான் ஷேர் ஆஃப் பவரு. நீங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகள் 40 தொகுதி கொடுங்க. 234 நீங்கள் எவ்வளோ போட்டி எவ்வளோ ஜெயிச்சிங்க? 40 தோத்தீங்கல்ல, அந்த 40 கொடுங்க சொல்கிறதுக்கு இவர் யாருங்க? மாணிக்கம் தாக்கூர். என் நினைவுக்கு வந்து இன்னொன்று சொல்கிறாரு, நான் பெற்ற வெற்றி திமுகவால் என்றால் அந்த வெற்றி எனக்கு மயிறு போன்றது, நான் தூக்கி போட்டு விடுவேன்னு பேசுகிறாரு. எல்லாம் பேசுறதுக்கு இவர் யாருங்க? இவருக்கு யாருங்க ரைட் கொடுத்தா? இதெல்லாம் எந்த மட்டத்தில் பேச வேண்டிய பேச்சுக்கள்? செல்வ பெருந்தகை மட்டத்தில், மல்லிகார்ஜுன கார்கே மட்டத்தில், ராகுல் மட்டத்தில் பேசக்கூடிய பேச்சுக்கள். இன்டர்னலாக பேச வேண்டியதை இவர் பப்ளிக் ஃபாரமில் வந்து பேசுகிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கூட்டணியை சீர்குலைக்கிறது காங்கிரஸ் தானே, திமுக சீர்குலைக்கலையே. நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு கரெக்டு. கூட்டணினா பேசணும், பேசாமல் டிலே பண்ணுறாங்கன்றீங்க. ஏங்க நீங்கள் இப்படிலாம் பேசும்போது எப்படிங்க அவங்க கூட்டணி பேசுவாங்க? வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எவன் வீட்டுக்குள்ளே சமையல் பண்ணுவான்? வீட்டை எரிச்சிட்டு ஏன் சமையல் பண்ணலன்னு பொண்டாட்டி கேட்க முடியுமா? வீடு எரியுது.
ஏன் சமையல் பண்ணலன்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் இப்படி பேசி நீங்கள் வந்து எரிக்கிறீங்கும் போது எப்படி அவங்க சமையல் பண்ணுவாங்க? பொதுவாக கூட்டணி 2 கட்சிகள் தலைவர்கள் சேர்றது மட்டும் முக்கியம் இல்லை, அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் ஒன்றா இணையணும். அந்த ஜெல்லான கூட்டணி தான் வந்து ஓட் ஷேரிங் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நல்ல ஒரு ஜெல்லாகி ரேப்போல இருந்த இதில் இவங்க ஒரு ஸ்பிளிட்டை உருவாக்கிட்டாங்களா தொண்டர்கள் மத்தியில்? நீங்கள் அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணியில் வெளியில் வந்து பேசுகிறாரு. அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் ஒரு டீம், பெரிய டீம் இருக்கு. அவங்க ஜெல்லாக மாட்டாங்க. ஆமாம். சசிகலா வெளியில் வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் போகிறாங்க. அப்போ முக்குளத்தூருக்குள்ள யாருமே வந்து எடப்பாடியோட ஜெல்லாக மாட்டாங்க. தினகரன் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு லெட்டர் பேடு தான். சசிகலா தான் முக்குளத்தூர்களில் லீடர், ஓபிஎஸ் லீடர். 10,000 பணக்காரங்களை உருவாக்குனது சசிகலா தான், வேற யாரும் கிடையாது. அப்போ அந்த 10,000 பணக்காரங்களும் ஆக்டிவாக வருவாங்க இல்லையா, ஜெல் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி ஏடிஎம்கே கூட்டணியில் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் என்பது நடக்குது. இப்போ அமித்ஷா வராரு, ஒரு வாரம் தங்கி அந்த பஞ்சாயத்தெல்லாம் பண்ண போறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாணிக்கம் தாக்கூரை விட்டு பேச விட்டு, மாணிக்கம் தாக்கூர் வந்து திருச்சி வேலுசாமியை விட மோசமாக பேசுகிறார். இவனுங்களுக்கு எல்லாருக்குமே காசு வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து கொடுக்குறாரு. அவர்கிட்ட காசு வாங்கிட்டு தான் இவனுங்க எல்லாரும் பேசுகிறாங்க. இப்படி பேசுறது வந்து இப்போ உதாரணத்துக்கு பனகல் மாளிகையில் ஒரு ஆர்ப்பாட்டம், அதுக்கு வந்து செல்வ பெருந்தகை போகிறாரு. எல்லா தலைவர்களும் மேலே இருக்காங்க, சண்முகம், முத்தரசன் எல்லாருமே மேலே இருக்காங்க. அப்போது செல்வ பெருந்தகை கீழே இருக்கார். ஒரு பைய போய் கூப்பிடல அவரை மேலே. அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபோன் பண்ணி மா சுப்பிரமணியத்துக்கு ஃபோன் பண்ண அப்புறம் தான் கூப்பிட்றாங்க அவரை மேலே. ஸோ ஜெல்லுன்றது போயிடுச்சு. அறிவு இல்லைங்களாங்க. மோடி வராரு, அமித்ஷா வராரு, மோடி இன்னும் ரெண்டு தடவை வராரு. இப்படி பிஜேபி பண்ணும்போது ராகுல் காந்தி தான் திமுகவுடைய ஃபிகரு. அவரு இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜயோட சேர்ந்துக்கிட்டு. ஆக்சுவலி பிரச்சனை இருக்கும்னு நினைச்ச ஏடிஎம்கே கூட்டணி ஒரு மாதிரி ஒரு பெர்செப்ஷனை கொடுத்துட்டாங்க. நல்லா இருந்த டிஎம்கே கூட்டணி ஒரு மாதிரி சேட்டர்டா இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, அது காரணம் வேற யாரும் இல்லை, ராகுல் காந்தி. எந்த ராகுல் காந்தியை வந்து இந்திய நாட்டு பிரதமர்னு ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணாரோ, யாரும் அனௌன்ஸ் பண்ணாதப்போ அனௌன்ஸ் பண்ணாரோ, அந்த ராகுல் காந்தி தான் தமிழ்நாட்டில் திமுகவை அழிக்கிறாரு. யூ வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் பீப்புள் அப்படின்னு சொன்ன ராகுல் காந்தி தான் இங்கே வந்து அந்த கூட்டணியுடைய வெற்றியை தடுக்கிறார். ராகுல் வில்லன், ஹீரோ கிடையாது. பராசக்தி படத்தில் ஜெயம் ரவி வந்து வில்லனாக வருவார் இல்லையா, அந்த மாதிரி அவர் வந்து நம்ம எல்லாரும் ஹீரோவாக தான் நினச்சோம், நம்மளோட கனவாக நினச்சோம். ராஜீவ் காந்தியுடைய முகத்தை வச்சு அவர் மிகப்பெரிய ஹீரோவாக வருவாருன்னு நினச்சோம். ஆனால் அவர் ஹீரோ கிடையாது. இல்லை, லாஸ்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரு. எனக்கு வந்து நான் யாரையும் அண்ணன்னு சொல்ல மாட்டேன், ஸ்டாலின் தான் எனக்கு வந்து ஒரு அண்ணன் அப்படின்லாம் ரொம்ப உருக்கமாக பேசினார். தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான இளைஞர்கள், திமுக ஆதரவாளர்கள்லாம் ராகுல் காந்தி ஒரு அளவு இல்லாமல் செலிப்ரேட் பண்ணாங்க. இப்போ அப்படியே அது ரிவர்ஸில் ஆகுதா? ராகுல் காந்தி மேலே ஒரு வெறுப்பு உருவாகிட்டா? கண்டிப்பாக ராகுல் காந்தி ஒரு வெறுப்புக்குரியவர், அவருக்குரிய கேரக்டர் இல்லை. காங்கிரஸோட பண்ணையார்த்தனம் வந்து இன்னும் முடியல. மாணிக்கம் தாக்கூர்லாம் பண்ணையார்த்தனம் பண்ணுறதுலாம் கிடையாது. திமுக காரன் திரும்பினா என்ன ஆகும்? பண்ணையார் மனநிலையில இருந்து வெளியே வராமே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் திமுக அடக்கி வசிக்குது. நீங்க ஒரு கண்ணப்பனை தானே பார்த்தீங்க, இறங்கி அடிக்க ஆரம்பிக்கலன்னா. இறங்கி அடிக்க ஆரம்பிச்சா நீங்க எங்க இருப்பீங்க? மாணிக்கம் தாக்கூர் 4000 ஓட்டுல ஜெயிக்கிறீங்க. உங்களை ஜெயிக்க வச்சது யாரு? திமுக. இல்லாட்டி அந்த சின்ன பையன் தோத்துருக்க வேண்டியது விஜய பிரபாகரன் கிட்ட. இன்னும் மறக்கல. இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு தெருவுக்கு ஒருத்தன் கூட தர மாட்டீங்க நீங்க, ரைட்டா? நீங்க என்ன ஆவீங்க நீங்க? ஸ்டாலின் ஒரு மாதிரி மெச்சூர்டா எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்காம டைரக்டா கனிமொழியவே ராகுல் காந்திட்ட அனுப்பி ஒரு பேச்சுவார்த்தையை சுமூகமா முடிக்கணும்னு நினைச்சா கூட அந்த பிரச்சனை இன்னும் முடியாம எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே தான் இருக்குது. அப்போ ராகுல் காந்தி ஏதோ ப்ராப்ளமா தான். ராகுல் காந்தி கனிமொழி சந்திப்புக்கு அப்புறம் ராகுல் காந்தி வந்து டெல்லியில எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்ட அப்புறம்
இனிமேல் பட்டு யாரும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுதான் கார்கேவும் சொன்னார், அதுதான் செல்வ பெருந்தகையும் சொன்னார். ஆனால் ராகுல் காந்தி இது வரைக்கும் எதுவும் சொன்னதில்லை. அவரு விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுதாங்க உங்களுக்கு. அப்போ அதுக்கு மீறி வந்து பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர்லாம் பேசுறான்னா ராகுல் பர்மிஷன் இல்லாம பேச முடியாது. இப்போ ஆனால் செல்வ பெருந்தகை வந்து இவங்க பண்ண பிஹேவியரெல்லாம் நான் கம்ப்ளைண்டா கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் சொல்றாரு. அப்போ அவரு கம்ப்ளைண்ட் நேத்து ரொம்ப வேகமா போனாரு, வரும்போது ரொம்ப சைலண்டா வந்தாரு. ஓகே, அப்போ அவருக்கு இப்பதான் புரியுதோ ராகுல் காந்தி சொல்லிதான் இவங்க பண்றாங்கங்கிற செல்வ பெருந்தகைக்கு இப்பதான் புரியுதா? ஆமா, செல்வ பெருந்தகைக்கு இப்பதான் புரியுது. ஓகே, இப்போ அவங்க அப்போ ஒரு மாதிரி இப்போ டிஎம்கே கூட அலைன்ஸில் இருக்கணும்னு விரும்பக்கூடிய செல்வ பெருந்தகை மாதிரியான ஆட்கள்லாம் ஒரு மாதிரி க்ளூலெஸ்ஸாக இருக்காங்களா, இல்லை அவங்க ஒரு டிசிஷன் எடுத்து தெளிவாக இருக்காங்களா? இவங்க பண்ணுறது எல்லாமே வந்து விஜய் கிட்ட போகிறதுக்காக பண்ணுறாங்க. அதாவது இப்போ என்ன சொல்லுவாங்க, மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம். இவங்க வந்து ஒரு கெட்ட நோக்கத்தை மனசுல வச்சுக்கிட்டு பிஹேவ் பண்றாங்க. கூட்டணியிலிருந்து வெளியில வரணுன்ற கெட்ட நோக்கத்தை, விஜய் கூட போகணுன்ற கெட்ட நோக்கத்தை வச்சுக்கிட்டு, விஜயோட இருக்கக்கூடிய ரகசியமான தொடர்புகளை வச்சுக்கிட்டு இவங்க வராங்க. இப்போ ஒருவேளை காங்கிரஸ் வெளியே போயிட்டாங்கன்னா டிஎம்கேக்கான ஆப்ஷன் என்ன? வேற யார? காங்கிரஸ் உடையும், அவ்வளவுதான். அதுதானே. இல்லை இப்போ டிஎம்டிகேவையோ இல்லை ஓபிஎஸ்ஐயோ கொண்டு வர்றதுக்கான முயற்சி எதுவும் நடக்கும்? அதெல்லாம் இம்மெச்சூர்டு. அதுக்குள்ள நம்ம சொல்ல முடியாது. ராமதாஸை கொண்டு வரலான்றது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஒன்று, கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான சீட்டு கிடைக்கும். திமுக நிற்கிற சீட்டெல்லாம் ஃப்ரீ ஆகும். உண்மை என்னன்னா, திமுக வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. திமுக மேல ஒரு பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் பெருசா இல்லை. ஆனா இவங்க கூட்டணி கட்சிகளா இருக்க இந்த 18 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மற்றவங்க எல்லாருமே வந்து செயல்பாடு ரொம்ப மோசம். அவங்கள எல்லாரையும் டிஃபீட் பண்ணிடும் ஏடிஎம்கேன்றது தான் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. இப்போ அதுல ஒரு ரிலீஃப் இருக்கும். அதுல ஒரு பெரிய சீட் ஷேரிங் ஈஸியா பண்ணிக்கலாம், கொஞ்சம் சர்ப்ளஸா பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த சசிகலா ஓபிஎஸ் வந்து ஒரு மறைமுகமாக என்கரேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணி முக்குளத்தோர் ஓட்டு ஏடிஎம்கேக்கு போகாமல் பண்ணுறது, அந்த மாதிரியான எதுவும் மறைமுகமாக இவங்க ஏன் என்கரேஜ் பண்ணணும்? இல்லை, முக்குளத்தோர் ஓட்டை வந்து இல்லை என்கரேஜ் பண்ணுறதுக்கு பதில் அவங்களே என்கரேஜாக தானே இருக்காங்க. இல்லை, சசிகலா ஓபிஎஸ் வந்து அப்போ ஆக்டிவாக இறங்கி இது பண்ணுவாங்களா, பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா? ஆக்டிவாக இறங்கி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போது அமித்ஷா வரும்போது தெரியும். ஒரு 2-3 கேஸ் இருக்குது சசிகலாக்கு எதிராக. அந்த கேஸெல்லாம் தூசி தட்டி எடுப்பாங்க. ரூபா வந்து கொடுத்த கேஸ் இருக்கு, சசிகலா ஜெயில விட்டு வெளியில போன கேஸ் இருக்கு, நோட்டை மாத்தின நடந்த கேஸ் இருக்கு. அதெல்லாம் வெளியே எடுப்பாங்க, வச்சு மிரட்டுவாங்க சசிகலாவை. மிரட்டினா வந்து சசியம்மா டோட்டலா சரண்டர் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா ஓகே. அப்புறம் ஓபிஎஸ் சரண்டர் ஆகணும். இதெல்லாம் அதிமுகவில் எதிர்காலத்தில் நடக்க போகிறது. திமுகவில் வந்து இந்த காங்கிரஸ் இந்த விஷயங்கள் வந்து பஞ்சாயத்தை வந்து முடிப்பாங்க அப்படின்றது இந்த சைடில் இருக்கக்கூடிய. இந்த வீக்குள்ள இது ஒரு முடிவுக்கு வந்துரும்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், இது ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. எலெக்ஷன் ரொம்ப ஷார்ட் டைம். ஓகே, ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.